ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையுமானால் இல்லை அந்த மாதிரியான உணர்வுகளை தொண்டர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமாக இருக்கும்? சாத்தியமானால் என்ன விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்குங்க. அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் ஃபைனலி ஒரு கான்டெஸ்ட் இந்த ஃபீல்ட்ல வரும். இப்ப நான் அதிமுக கூட்டணியை இழிவுபடுத்த விரும்பவில்லை. ஆனா அதுல இருக்கின்ற முரண்கள் இன்னைக்கு பாஜக கூடாரத்துக்குள்ளாலேயே பெரிய முரண்கள் இருக்கிறது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அண்ணாமலை ஒரு பக்கம் பிடிச்சி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நாயனார் உட்கார்ந்து இருக்காரு, தேர்டு சைடு நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன். இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இழுத்து எல்லாருக்கும் கண்டஸ்ட் பண்ணணும்னு இருக்கிறது அண்ணாமலை தவிர பாக்கி அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்தது அவர் தட்டி கழித்து விட்டார். முடியாது, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எல்லாம் கேட்டார். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளா இருக்கிற முரண்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவிலும் ஏறத்தால் அதே மாதிரி தான். அதிமுக ஓரளவுக்கு இன்னைக்கு பழைய பலன் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். டெஃபினட்டாக இந்த ஓபிஎஸ் அந்த திமுகவுக்கு போய் சேர்ந்தது, சசிகலாவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே மாதிரி செங்கோட்டையன் போனதெல்லாம் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்றால் கூட சிறிய அளவில் ஒவ்வொரு அந்த சின்ன ஜியோகிரபிஸ்ல இப்ப கோவிச்செட்டிப்பாளையம் ஜெயிக்க முடியாதுங்க, அதிமுகனால இன்னைக்கு ஜெயிக்க முடியாதுங்க. அதே மாதிரி தேனி பெரியகுளம் இடங்கள்ல பெரிய டஃப்பான கான்டெஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கிறது. அதிமுக இருந்து அதே சசிகலாவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்ணுவதாகத்தான் நான் அறிகிறேன். அதே மாதிரி நம்முடைய ஓபிஎஸ் அந்த திமுகவுக்கு வந்ததுனால அதிமுகவுக்கு டெஃபினட்டாக தொய்வு இருக்கு. அப்ப அந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு தொய்வு இருக்கின்ற ஒரு இடத்தை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பக்கம் பாருங்களேன், இப்ப விஜய் கூட காங்கிரஸ் போய் சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக புதிய தலைவன் தமிழகம் கிருஷ்ணசாமி இந்த மாதிரி சில நபர்கள் அங்க போய் ஒட்டக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. சிங்கிள் பர்சன் பார்ட்டிஸ் இல்லையா, போய் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுவும் ஏறத்தாழ ஒரு ஒரு தோற்றம் வருது, அது ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கிறது அப்படின்ட்டு. இதுவரை டிராக்ஷன் இல்லை. திடீரென்று பர்சனலாக விஜய் மேல சில குற்றச்சாட்டுகள் வருகிறது. அந்த தருணத்தில் காங்கிரஸ் அவரோட போய் கை கொடுக்கிறது. அப்புறம் அந்த கேம்பெயினே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது விஜய் என்பது எங்கேயுமே ஒரு கிரௌட் புல்லர். ராகுல் காந்திக்கு இப்போது தமிழகத்தில் தன்னுடைய இமேஜ் கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிருக்கிறதாக நான் அறிகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த இந்த இடத்துல நடந்திருக்கு. இது என்னது இழுத்துக்கொண்டே இருக்கிறதுல நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாம் நிச்சயமாக யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு மாசம் இழுக்க வேண்டிய, அதாவது ஒரு தலைவருக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல அந்த தலைவர் இருக்காரா இல்லையா, சட்டென்று டிசிஷன் எடுக்க வேண்டும். அந்த டிசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். வேணுமா வேண்டாமா, ஒரு கூட்டணியினுடைய விஷயம் தானே, அது நீங்கள் தாராளமாக பேசி முடிவு பண்ணிருக்கலாம். வேண்டாம், இந்த முறை வேண்டாம் என்று தாராளமாக முடிவு பண்ணிருக்கலாம். எங்களுடைய கட்சி தான் முக்கியம், கட்சிக்காக நாங்க தனித்து நிக்க போறோம், இல்லை என்றால் வேற ஏதாச்சும் கூட்டணிக்கு போக போறோம், என்ன வேணா சொல்லலாம். அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பிரச்சாரக்கு வந்து விட்டால் தமிழகமே ஸ்தம்பித்து விடுங்க. அந்த தோற்றம் சூப்பரா இருக்கும். அதாவது அவர்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் யங்கர் சைட்ல இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி 70களில் இருக்கின்ற மனிதர்கள். நரேந்திர மோடி 75 தாண்டி விட்டது. அவருக்கு என்ன மார்கதர்ஷகர்கள் மண்டல இடம் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. அதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனா அந்த தலைவர்கள் எல்லாமே 70 வயசு தாண்டிய நபர்கள். இவர்கள் தான் 50ஸ்ல இருக்கிற நபர்களா இருக்கிறார்கள். இவர்களுக்கு செய்ய முடிகின்ற விஷயங்கள், கேரளால போயிட்டு ஒரு கிளிஃப்ல இருந்து எட்டி குதிச்சாரு, இங்கே நினைக்கிறேன் வர்க்கலால ஒரு கிளிஃப்ல இருந்து எட்டி குதிச்சு அந்த ஜிம்பாடி எல்லாம் காமிச்சு 6 பேக், இந்த மாதிரி விஷயங்கள் தோற்றத்துக்கு நல்லா இருக்கும், இன்ஸ்டாக்கு நல்லா இருக்கும். இந்த புது ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு குதூகலம் தரும். தாவேகாவினுடைய பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தமாக எந்த இடத்துலயுமே செட்டப் கிடையாது. செட்டப்னா அவர்களுக்கு அவருடைய அந்த ரசிகர் பேஸ் இருக்கிறது. அது இப்ப கட்சி அலுவலகமாக மாத்தி விட்டார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க பெயிண்ட் அடிச்சு மாத்தி இருக்காங்க. ஆனால் அந்த மனப்பான்மை என்பது நிச்சயமாக அந்த ட்ரைனிங் ஒரு ஆதவர்ஜனா கொடுத்தாலும் சரி வராதுங்க. ஒரிஜினலி உட்கார்ந்து அங்க வேலை பண்ண வேண்டிய நபர்கள் திமுகவினர் அதிமுகவினர், அவர்களுக்கு தான் அந்த கலப்பணி என்னவென்று தெரியும் என்பது உண்மை நிலை. நம்ம கிரவுண்ட்லயே பார்த்திருக்கோம். காங்கிரஸ்னாலேயோ பாஜகனாலேயோ செய்ய முடியாத விஷயமா இருக்கிறது. அப்ப இந்த மேல இருக்கின்ற பெர்செப்ஷன், ராகுல் காந்தி விஜய் ஒரு ரோட் ஷோ நடத்தினால் எப்படி இருக்கும், கீழே காங்கிரஸ்னால இந்த ஓரளவுக்கு கிரவுண்ட்ல மேனேஜ் பண்ண முடியும். அப்போ ஏதோ ஒரு பெர்செப்ஷன்ல வலுவான இன்னொரு கூட்டணி வந்திருக்கு. ஆஹா, சுவாரஸ்யமா இருக்கு, நமக்கு தினம் ஏதோ செய்திக்கு பஞ்சம் இல்லாம போகும், டிஸ்கஷனுக்கும் பஞ்சம் இல்லாம போகும். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு கான்டெஸ்ட் அங்க வரும். என்னை பொறுத்தளவுல அது ஆக்சுவலா இந்த கான்டெஸ்ட் அதிமுகவுக்கு என்னை பொறுத்தளவு வலு சேர்க்கும். ஏனென்றால் இப்போது திமுக அணிதான் இது ஹேண்ட்ஸ் டவுன் விக்டரி மாதிரி தெரிகிறது. காங்கிரஸ் போய்விட்டால் ஒரு 3-4% வாக்குகள் போகும், நம்பர் 1.
நம்பர் 2 ஒரு 2-3% கிறிஸ்டியன் ஓட்ஸ் போகும். அத்தோடு நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சியும் வாரிசு அரசியலும் எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 9% இருந்து 10% வந்து திமுக கூட்டணிக்கு நட்டம் வரும். அந்த அந்த நட்டம் என்பது ஒரு பெரிய கான்டெஸ்ட்ல கொண்டு போயிட்டு தமிழகத்தினுடைய தேர்தலை நிறுத்தும் என்றதுதான் முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். ஆனா அதுல பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெய்டு இருக்காது. திமுக மேல ரெய்டு இருக்காது. நேரு மேல பிரச்சனை இருக்காது. காங்கிரஸை விட்டு திமுக வெளியே வந்து விட்டால் திமுகவும் இடியும் அடுத்த பெரிய நண்பர்களாகி விடுவார்கள். அறிவாலயத்தில் கூட இடியினுடைய ஆபீஸ் போட்டு எங்க ரெய்ட் பண்ணணும்னு இவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அங்க வந்து இடி போய் ரெய்டு பண்ணுவாங்க.